இப்போ வந்து என்டர்டெயின் அப்புறம் எஜுகேஷன் இப்படின்னு ஒரு 2 செக்டாரா பிரிச்சிருச்சு இப்போ கண்டென்ட் கிரியேஷன்ல. ஓகேவா? என்டர்டெயின்ல வந்து மோஸ்ட்லி நீங்க சொல்ற இந்த மூவி ரிவ்யூஸ், அப்புறம் இந்த என்டர்டெயின் பண்றது இந்த மாதிரி கேட்டகரிஸ் இருக்கு. அப்புறம் எஜுகேஷன்ல இந்த இப்போ நீங்க பண்றது வந்து கிட்டத்தட்ட ஒரு எஜுகேஷன் தான். இது ரெண்டுத்துல வந்து எது சூஸ் பண்ணா வந்து பாப்புலாரிட்டி. ஆப்வியஸா நீங்க சொல்லுவீங்க என்டர்டெயின் தான். ஸோ அப்போ இந்த எஜுகேஷன் சைட்ல பாப்புலரா ஆக முடியாது. இப்போ நிறைய பேர் சொல்லி தரணும்னு நினைப்பாங்க. பாப்புலர் ஆக முடியுமா? முடியாது. சரி, பாப்புலர்ன்றது வந்து நீங்க பாப்புலாரிட்டி வச்சு என்ன பண்றீங்க அப்படின்றது தான் இருக்கு. சில பேர் வந்து நீங்க யோசிக்கலாம். சில ஆக்டர்ஸ்லாம் வந்து பயங்கர பாப்புலரா இருப்பாங்க. பட் அவங்க அவங்க வீடெல்லாம் பார்க்குறப்போ ரொம்ப சாதாரண ஒரு வீடா தான் இருக்கும். ஸோ பாயிண்ட் என்னன்னா, அவங்க பாப்புலாரிட்டி யூஸ் பண்ணி அவங்க பணம் மேக் பண்ண தெரியல. ஸோ அதனால பாப்புலாரிட்டி, ஃபேம் அப்படின்றது வந்து உங்களுக்கு யூஸ் ஆகலைன்னா அது வந்து உங்களுக்கு இருந்து ஒரு பெரிய பிரயோஜனம் இல்ல. ஒரு பெருமைக்கு வேணா இருக்கலாம். வெளியில போறப்ப 4 பேர் செல்ஃபி எடுக்கலாம். அவ்வளோதான் தவிர, உங்களுக்கு அது வந்து ஒரு புதுசா ஒரு கார் வாங்கி தர போறதில்ல. உங்க பிசினஸ்க்கு இன்வெஸ்ட்மென்ட் கொண்டு வர போறதில்ல. ஸோ அதெல்லாம் எதுவும் பண்ண போறதில்ல. ஓகே. ஸோ அதனால யூ ஹேவ் டு ஃபோக்கஸ் ஆன் ரெவென்யூ